வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் சர்வே 2025-26 அதில் கொடுத்துருக்க டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே தமிழ்நாடு எந்த பயிரோட உற்பத்தி திறனில் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் மூன்றுமே கொடுத்துருக்காங்க. முதலிடத்தில் உற்பத்தி திறனில் அதிகமாக இருக்குது, முதலிடத்தில் இருக்குது அப்படின்னாக்கா அது எந்த பயிர்லன்னு பார்த்தாக்க கேழ்வரகு, ராகி. ஓகேங்களா? ராகியில் ஒரு ஹெக்டேருக்கு 3758 கிலோ நமக்கு கிடைக்குது. மற்ற மாநிலங்களில் இதோட கம்மியாக கிடைக்குது. அதனால் கேழ்வரகுல முதலிடத்தில் இருக்குது. அதே மாதிரி சுகர் கேன், நம்ம கரும்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, கரும்பில் முதலிடத்தில் இருக்குது. ஒரு ஹெக்டருக்கு எத்தனை கிலோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,1435 கிலோ கிடைக்குது. ஸோ முதலிடத்தில் உற்பத்தி திறனில் முதலிடத்தில் இருக்குது எந்தெந்த பயிர்லன்னு பார்த்தாக்கா கேழ்வரகு மற்றும் கரும்பில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. அப்போ 2வது இடத்துல எது இருக்குதுன்னு பார்த்தாக்கா ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துக்கள். எண்ணெய் வித்துக்களோட உற்பத்தி திறனில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. ஆயில் அந்த எண்ணெய் வித்துக்களில் ஒரு ஹெக்டருக்கு எத்தனை கிலோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1976 கிலோ கிடைக்குது. சரி, அப்போ 3வது இடத்துல தமிழ்நாடு எந்த பயிரில் இருக்குதுன்னு பார்த்தாக்க நிலக்கடலை. நிலக்கடலையோட உற்பத்தி திறனில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. எத்தனை கிலோன்னு பார்த்தீங்கன்னா 2390 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு கிடைக்குது. இது 2024-25 டேட்டா பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் சர்வே 2025-26 அந்த புக்கில் இந்த டேட்டாஸ் இருக்குது.